தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட், மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது சென்னை வானிலை ஆய்வு மையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். இந்த ஆரஞ்ச் அலர்ட் தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை, திருவள்ளூர் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இந்த இரண்டு மாவட்டங்களையுமே கன முதல் மிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்று மாவட்டங்கள்லயுமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த டிட்வா புயல், வங்கக்கடல்ல மையம் கொண்டிருந்த இந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று நள்ளிரவு சென்னைக்கும் வடகடலோர மாவட்ட கடற்கரை பகுதியில ஒரு 50 கிலோமீட்டர் அளவுல மையம் கொண்டிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு காலையில வட தமிழகம், புதுச்சேரி கடற்கரை ஓரமா இந்த புயல் கடந்து செல்லும் அப்படின்னும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையில இருந்தே பரவலாக கனமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல தான் சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இந்த ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.